டேலிங். ஓகேப்பா. O2C P2P தானே பார்க்க போறோம். ஆமா சார். P2P தான் சார். ஓகே, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணணும்னு சொல்லு. ஓகே. சார், இந்த ஸ்கிரீன் தெரியுதுங்களா? தெரியுது தெரியுது. ஓகே. எந்த வேர்டோட தான் சொல்றீங்க? இல்லப்பா, இது ஆரக்கிள். இன்சென்ஸ் தான் தெரியுங்களா? ஆ இன்சென்ஸ் தான். ஓகே. இன்சென்ஸ்லயே ஓகே. காமி. ஓகே. ஓகேங்க சார். சார், ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வந்து கான்ஃபிகர் ப்ரொக்யூர்மெண்ட் பிசினஸ் ஃபங்க்ஷன் பண்ண போறோம். அது எதுக்காக பண்றோம்? இப்போ ப்ரொக்யூர்மெண்ட் வந்து எந்த பியோட அட்டாச் பண்ணணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம இங்க மென்ஷன் பண்ணுவோம் சார். ப்ரொக்யூர்மெண்ட்னா பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்றதுக்கு ப்ரொக்யூர்மெண்ட் ஆமா ஆமா தேவையா? சார். ஆமா ஓகே. சார். அதுக்கு ஒரு பியூ தேவை. கண்டி கண்டி. ஓகே. இங்க நம்ம வந்து பியூ ஸ்பெசிஃபை பண்ணணும், எந்த பியூ நம்ம கொடுக்குறோம். நான் US1 கொடுக்குறேன். டிஃபால்ட்டா நமக்கு வரதுக்காக நாங்க சேவ் பண்ணிக்கிறோம். இவங்க ஆல்ரெடி வந்து ஸ்பெசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க சார். அதாவது இந்த ப்ரொக்யூர்மெண்ட், இந்த பிசினஸ், இந்த US1 பிசினஸ் யூனிட்ல வந்து இந்த ப்ரொக்யூர்மெண்ட் வந்து எப்படி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இங்க கொடுத்துருப்பாங்க சார். டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, எந்த இன்வென்ட்ரி இது எந்த எடுக்கணும். நேவிகேஷன்ல இருக்கு? ஆஹ் என்ன நேவிகேஷன் சார்? எனக்கு புரியல சார். இது எதுக்குள்ள இருக்கு? கிரியேட் ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட் பிசினஸ் ஃபங்க்ஷன். ப்ரொக்யூர்மெண்ட்ல இருக்கு சார். ப்ரொக்யூர்மெண்ட் நேவிகேஷன்ஸ்ல. ப்ரொக்யூர்மெண்டோட செட்டப்பா இது? ஆமா சார், ப்ரொக்யூர்மெண்டோட செட்டப் சார் இது. ஓகே. அதுக்கப்புறம் நம்ம பேயபிள் போகணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஜென்ரலாக கொடுக்கறது பேமெண்ட் டேர்ம்ஸு, ஷிப்பிங் மெத்தடு, ஃப்ரைட் டேர்ம்ஸு, எஃப்ஓபி, ப்ரைஸ் பிரேக் டைப்பு. ஸோ இந்த ப்ரைஸ் பிரேக் டைப்னா இப்போ ஒரு நான் சார் ரீசெண்டாக சர்ச் பண்ணேன். இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு ஒரு 50 ஒரு 50 மெட்டீரியல் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன் சார். அதோட ப்ரைஸ் வந்து வந்து ஒரு 100, ஒரு $200 வச்சுங்க. ஆனா வந்து நீங்க வெறும் 50, ஆனா இது பிரைஸ் பிரேக் டைப் குமுலேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இது கொடுப்போம். அந்த அந்த பிரைஸோட, அந்த மெட்டீரியலோட கவுண்ட். இப்போ வந்து 50 மெட்டீரியல் வாங்குறீங்கன்னா அதோட பிரைஸ் வந்து 200. அதே வந்து ஒன் ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு 30 எக்ஸ்ட்ரா வாங்குறீங்கன்னு வச்சுங்க. 50, 80 ஆனா வந்து குமுலேட்டிவ்னு சொல்லிட்டு அந்த டோட்டல் வந்து 100 இருந்தாதான் வந்து அவன் வந்து அமௌண்ட் லெஸ் பண்ணுவான், கொஞ்சமா லெஸ் பண்ணுவான். அப்போ நீங்க வந்து 50 தான் வாங்கியிருக்கீங்க, 100 வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கம்மியாயிட்டு இருக்கும். அந்த மாதிரி அதான் சார் இங்க கொடுக்குறது குமுலேட்டிவ், நான் குமுலேட்டிவ்னு சொல்லி கொடுக்குறாங்க. அது எப்படின்னா, இப்போ ஒரு 100 மெட்டீரியல்ல வந்து நீங்க 50 தான் வாங்குறீங்க. ஆனா இதோட பிரைஸ் வந்து $200. ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 வாங்குறீங்க, 70 வாங்குறீங்க. அப்பயுமே பிரைஸ் வந்து $200 தான். ஆனா நெக்ஸ்ட் மந்த் ஒரு சேர்த்து ஒரு 30 வாங்கி டோட்டலா 100 வந்துருச்சு. அப்போ வந்து பிரைஸ் வந்து 200ல இருந்து 150 நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஆனா நம்மளுக்கு குவாண்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும், பிரைஸ் கம்மியாகும். அதான் சார் இங்க கொடுக்குறது பிரேக் டைப்னு சொல்றது. இந்த குமுலேட்டிவ்னு சொல்றோம் இல்லையா, ஓகே குமுலேட்டிவ், நான் ஓகே. குமுலேட்டிவ். ம். அது சார் இங்க அது பையரோட அவரோட இது. இது இன்வென்ட்ரி ஆர்கனைசேஷன், லைன் டைப். நம்ம ப்ரொக்யூர்மெண்ட்ல லைன் கொடுப்போம்ல சார், கிளிக் பண்ணுவோம்ல சார். அது என்ன டைப்புங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருப்போம், அதை இங்க மென்ஷன் பண்ணியிருப்போம் சார். இங்க கரன்சி என்ன கரன்சிங்கிறது, கன்வென்ஷன் ரேட் டைப் வந்து நம்ம கார்ப்பரேட். நம்ம நம்ம ஏதாவது கன்வென்ஷன் ரேட் கிரியேட் பண்ணியிருந்தோம்னா அதை இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம், இந்த பியூக்கு ஸ்பெசிஃபையா. ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொக்யூர்மெண்ட் லாங்குவேஜ். அப்புறம் இது யூஆர்எல் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான் சார் எனக்கு கொஞ்சம். இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா சோர்சிங் பண்றது, பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்லாம் ஆட்டோமேட்டிக்கா சோர்சிங் டு கான்ட்ராக்ட் பர்ச்சேஸ் இங்க எனபிள் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது ரன் ஆகும் சோர்சிங்னா என்ன? சார். சோர்சிங். சோர்சிங்னா இப்போ ஆம், இப்போ வந்து நம்மளுக்கு ரெக்வசிஷன் வந்திருக்கு சார். ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து எனக்கு வந்து ஒரு 10 லேப்டாப்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து டைரெக்டா நம்ம பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ட போயிட்டு அவங்க கிட்ட பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டோம்னா
அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சோர்ஸ் பண்ணுவாங்க. அதாவது எந்த சப்ளையர்ட்ட வந்து ரேட் கம்மியா இவங்களுக்கு உடனே தேவைப்படும் சார். இப்போ வந்து எனக்கு வந்து லேப்டாப் வந்து எனக்கு வந்து நாளைக்கே தேவைப்படுது. இல்ல நாளான்னைக்கு தேவைப்படுது அப்படின்னு நம்ம சொல்ட்டோம்னா, அவங்க கரெக்ட்டா அந்த டைமுக்கு நாளைக்கு நாளான்னைக்கு கேட்குறாங்கன்னா, அந்த டைமுக்கு எந்த சப்ளையரு எவ்வளோ பிரைஸ் கம்மியா உடனே யாரு குடுப்பா? ஏதாவது யாராவது டிஸ்கவுண்ட் பண்றாங்களா? அப்படிங்கிற மாரி நம்ம சோர்ஸ் பண்ணுவோம் சார். சப்ளையர்ஸ சோர்ஸ் பண்றது தான் சார் இது. சோர்சிங்னா அதான். நம்ம வந்து சீப் அண்ட் ஸோ பெஸ்ட் வாங்குவோம்ல சார். சோர்சிங்னா வந்து பே பண்றத வந்து நெகோஷியேட் பண்ணி பிரைஸ் டேர்ம்ஸ் என்ஷூரிங் பாலிசி ஆமா சார். பாருங்க. அது எல்லாமே வந்துரும் சார் அது. ஓகே. லாஸ்ட்டா பர்ச்சேஸ் அக்ரீமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அத ம். நான் சொல்றேன். உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஓகே. அதுல தான் வந்து லாஸ்ட்டா அதுல தான் அக்ரீமெண்ட் பண்ணி முடிப்பாங்க. அதுதான் ஓகே. சார். இதெல்லாம் இப்போதைக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது சார் அது. ம். அடுத்து இது ஆட்டோ ஜெனரேட் ஆர்டர் அதெல்லாம். எங்க சார்? ஆட்டோ ஆட்டோ மூணாவது டிக் ஆட்டோ ஜெனரேட் ஆர்டர் ஃப்ரம் ரெக்வசிஷன். ஒரு நிமிஷம் இருங்க. இது சொல்றீங்களா? ஆ அதான் சார். இதெல்லாம் வந்து இப்போ வந்து பர்ச்சேஸ் அக்ரீமெண்ட்ங்கிறத வந்து சோர்சிங் பண்ணும்போது கான்ட்ராக்ட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் எனேபிள் பண்ணியிருந்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா சோர்ஸ் பண்ணும்போது கான்ட்ராக்ட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிக்கும் அப்படிங்கிறது இங்க கொடுக்குறோம். இது ஆட்டோ ஜெனரேட் ஆர்டர் ஃப்ரம் ரெக்யூஷனா எல்லாமே இங்க ஆட்டோமேட்டிக்கா கொடுக்குறது தான் சார் நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். வேற ஒன்றும் இல்லை சார். இங்க பாருங்க ஆட்டோமேட்டிக் சப்மிட் ஃபார் அப்ரூவல். நம்ம அப்ரூவல் கொடுக்குறோம் இல்லையா? பர்ச்சேஸ் ரெக்யூஷன் சொல்லிட்டு அப்ரூவல் இருக்கு சார் ஒன்று. அதுவும் ஆட்டோமேட்டிக்கா இந்த பியூக்கு இந்த பியில் ஒர்க் பண்ற யூஎஸ் அண்ட் பியில் ஒர்க் பண்ற ப்ரொக்யூர்மெண்ட் பிசினஸுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொடுக்குறோம். எல்லாமே அதுதான். இது ஓகே, ஓகே. எனக்கும் டவுட் நான் கேட்க நீ கண்டினியூ பண்ணிட்டு. ஓகேங்க சார். இதுவுமே எனக்கு கொஞ்சம் டவுட் தான் சார். இதெல்லாம் உங்களுக்கு நான் பார்த்ததில்ல. மெயினானதை மட்டும் நான் பார்த்துக்கிட்டேன். ப்ராமிஸ் டேட் ஃப்ரம் இதெல்லாம் ரெக்வெஸ்ட் வந்து டேட். இந்த டேர்ம் நம்ம யூசர் கைட்ல போட்டு எடுத்து ஆமா வச்சுக்கிறேன். சார். நம்ம இதுல நம்ம இல்ல இப்போ கிளையண்ட் என்ன இந்த இது ரெக்யர்மென்ட் முடிஞ்ச கேக்குறாங்களோ உடனே அந்த ஒண்ணும் போட்டுட்டு கீழே நோட்ஸ் போட்டு. ஓகே. ஓகே. ஓகேங்க சார். ஷோர் சார். போட்டோம். சார் இதான் சார் சோர்சிங். நீங்க சொன்னீங்க இல்லையா சோர்சிங்ட்டு. நெகோசியேஷன் பண்றாங்க பாருங்க. நெகோசியேஷன் டைப்பு ஆர்எஃப்கியூவா ரெக்வெஸ்ட் ரெக்வெஸ்ட் ஃபார் கொட்டேஷன் அந்த மாதிரி நம்ம என்ன நெகோசியேஷன் டைப்புங்கிறத நம்ம இங்க மென்ஷன் பண்ணுவோம். ரேங்க் இண்டிகேட்டர் automatically configure. இங்க பாருங்க. எனபிள் நெகோசியேஷன் அப்ரூவல், எனபிள் அவார்ட் அப்ரூவல். இதெல்லாம் ஓகே. அடுத்து ஓகே. நெக்ஸ்ட். ரெக்யூஷனிங் பியூ. சார் இது இங்க வரமாட்டேன்ட்டு அதனால வந்து நான் குளோபல் சர்ச்ல போய் தேடுறேன். இங்க இருக்கு. அங்க வரமாட்டேன்ட்டு. இங்க வந்து ரெக்யூஷனிங் கொடுக்குறோம்ல சார். இப்போ எந்த பியூல இருந்து வந்து நமக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் அதாவது லேப்டாப் கேட்குறாங்க அந்த ரெக்யூஸ் சொல்லுவாங்கல்ல சார். ரெக்யூஷனிங்னா அதான் சார். இது பர்ச்சேசிங் ரெக்வசிஷன் செட்டப்பா? ஆ, அதேதான் சார். அதேதான் சார். நம்ம அங்க வந்து ப்ரொக்யூர்மென்ட்க்காக பண்ணோம். அதாவது பர்ச்சேஸ்க்காக அங்க கேட்டோம். இங்க வந்து ரெக்யூஸ்ட்க்காக என்ன பியூ அப்படிங்கிறத நம்ம கேட்கிறோம். எங்கேயுமே அதான் சார். இங்க பாருங்க. கிரியேட் ஆட்டோமேட்டிக் இமிடியேட்லி ரெக்யூஷன் இம்போர்ட் எனபிள் அப்ரூவல் ஓவர்ரைடு. ஓகே, இதெல்லாம் ஓகே. நம்ம இது போடுவோம் சைக்கிள். ஓகேங்க சார். நான் ஆல்ரெடி யூசர் வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். மேனேஜர் யூசர் சாரி ப்ரொக்யூர்மெண்ட்ல இருக்கேன். ஃபினான்ஸ் கொடுக்கணும். இது உங்களுக்கு தெரியல இதெல்லாம் தெரியுதுங்களா சார் உங்களுக்கு? ஃபினான்ஸ்னா ஃபினான்ஸ் ஓரியன்டா இருக்கும். இங்க பாருங்க. காம்பன்சேஷன், கஸ்டமர் டேட்டா மேனேஜ்மெண்ட் இத மாரி.
மேனுஃபேக்சரிங், சப்ளை செயின் மெட்டீரியல், ஆர்டர் மேனேஜ்மெண்ட், ப்ரொக்யூர்மெண்ட், ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட், ஐட்டம்லாம் கிரியேட் பண்ணல சார், அது இங்கே தான் பண்ணுவோம். சேல்ஸு, மார்க்கெட்டிங், சர்வீஸு, ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின். நான் இதை ஆல்ரெடி பண்ணிட்டேன் சார். இது யூசரா நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம்ல சார், அதான் சார் இது. இப்போ இந்த யூசர் வந்து என்ன எம்ப்ளாயியா இல்ல வந்து அப்ரெண்டிஸா ஓ, இது அந்த மாதிரி. பண்ணாதான் நம்ம இது கிரியேட் பண்ண முடியும் இல்லையா? ஆமா சார், ஆமா சார், இதான் சார் மெயின். ஓகேங்களா? எந்த லீகல் என்டிட்டில வரணும், எந்த லீகல் என்டிட்டில வரோம், இந்த எம்ப்ளாயி வரோம், எந்த பியூல வரோம், ம் இங்க வந்து நம்ம லிங்க் பண்ணுவோம். நம்மளோட நார்மலா நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, நம்ம ம் ம் யூசர் ம். அக்கௌண்ட், அதை வந்து இங்க லிங்க் பண்ணி அவனை வந்து இங்க வந்து எம்ப்ளாயா நம்ம கன்வெர்ட் பண்றோம் சார், இந்த இடத்துல தான். அதுக்கு எங்க போய் ஆட் பண்றோம்? எடிட். உங்களுக்கு சும்மா நார்மலா கிரியேட் பண்ணி காட்டுறேன். சும்மா நார்மலா ஐகான், இங்க நம்ம நேம் கொடுத்துக்கலாம், அவங்களுக்கு என்ன நேம் வேணா கொடுத்துக்கலாம். நீங்க மெயில் உங்களுக்கு கன்ஃபார்மா கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த இந்த மெயில்ல தான் சார் அவங்களுக்கு அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் பண்றது, இல்ல நீங்க அப்ரூவல் பண்றது எதுவா இருந்தாலுமே இந்த மெயில்ல தான் வரும். அந்த மெயில் இல்லைன்னா இங்க வந்து உங்களுக்கு வந்துரும். அவங்களுக்குன்னு ஒரு மெயில் கொடுத்துருப்பாங்களா சார், நீங்க சொல்லுவீங்களே உங்க அங்க கொடுத்தாங்களாடான்னு சொல்லி கேட்டீங்களே, அந்த மாதிரி சார். நோட்டிபிகேஷன்லாம் நீங்க அப்ரூவல் எது பண்ணாலுமே இங்க வந்து அப்ரூவல் இது நேவிகேஷன் நோட்டிபிகேஷன் வந்துரும் சார் அது. ஓ, நம்ம ஓகேங்களா? லாகின் பண்ற மெயில் ஐடி, நம்மளோட ஐடியில மெயில் ஐடி கொடுத்துருக்கோமே, அதுக்கு ஆமா நோட்டிபிகேஷன். சார், அவங்க கொடுத்துருக்கிறது அவங்களுக்கு இங்க கொடுக்கணும் சார். ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார். இப்போ இந்த யூசரை வந்து பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல அப்ரூவல் டிபார்ட்மெண்ட்ல அப்ரூவல் இதுல வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த மெயில் கொடுத்துட்டாங்கன்னா அந்த மெயிலுக்கு வர அப்ரூவல்லாம் அவர் பார்த்து பார்த்து இங்க பண்ணுவாங்க. அப்படிதான் இங்க சொன்னாங்க. ஓகேங்களா? இங்க வந்து நம்ம லிங்க் பண்றோம், அந்த யூசரோட அக்கௌண்ட்டை லிங்க் பண்றோம் எம்ப்ளாயோட. நம்மளோட நார்மல் அக்கௌண்ட் இருக்குல்ல சார், இப்போ நான் வந்து 80 வசந்த்னு கொடுத்துருக்கேன். அது வராது, ஏன்னா நான் ஆட் பண்ணிட்டதுனால இங்க வர மாட்டேங்குது. இங்க நம்ம லிங்க் பண்ணி அவன் வந்து பர்சனோட பர்சனோட டைப் என்ன, அப்ரண்டிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல சார், இந்த சம்பளமே அதானே சார் அது, எனக்கு சரியா தெரியல. அதே மாதிரி இங்க கேட்டகரிஸ்லாம் இருக்கும், அதை நம்ம இங்க ம். கொடுப்போம். இல்ல, டக்கு டக்கு எம்ப்ளாயினா கிரியேட் எம்ப்ளாயி. பண்ணுப்பா. இது ஓகே, நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகே கிரியேட் தானே சார்? பண்ணிட்டே யூசரு. ஆல்ரெடி பண்ணிட்டேன் சார், இதை பண்ணிருக்கேன். ஓகே, அடுத்த ஸ்டெப். ஓகே சார். மேனேஜ் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட். ஓகேங்களா? ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட் இவங்க தான் சார் வந்து இதுல அந்த ப்ரொக்யூர்மெண்ட்ல வந்து மேஜரான ஆள். ஓகேங்களா? இவரை வந்து எந்த பியூல இவரை அட்டாச் பண்ணணும், டிஃபால்ட் பியூ நீங்க வந்து இங்க வந்து யூஎஸ் 1 பிசினஸ் யூனிட் இதுல நீங்க அட்டாச் பண்ணலன்னா நம்மளால பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ண முடியாது சார். அங்க டிஃபால்ட்டா வராது, நம்ம சர்ச் பண்ணாலுமே இங்க வராது. ஓகேங்களா? ப்ரொக்யூர்மெண்ட் பி கொடுத்துருக்கேன். ஏஜென்ட் நேம் வந்து இப்ப நம்ம கன்வெர்ட் பண்ணோம் இல்லையா, எம்ப்ளாயி, அவன் தான் ஏஜென்ட். டிஃபால்ட் ரெக்யூஷன், நம்ம ரெக்யூஷன் கொடுக்குறோம்ல சார், அது வந்து டிஃபால்ட்டா நம்ம இங்க கொடுக்குறோம். இது சும்மா நார்மல் தான், டிஃபால்ட் பிரிண்டர்னு சொல்லிட்டு. இங்க வந்து இந்த ஏஜென்ட்டுக்கு நம்ம வந்து ஆக்சஸ் கொடுக்குறோம். என்னென்ன ஆக்சஸ் கொடுக்குறோம்னா, மேனேஜ் ரெக்யூஷன், அவன் வந்து அதுல வந்து ஃபுல் ஆக்சஸ் இருக்கணுமா, இல்ல ஜஸ்ட் பார்க்கணுமா, இல்ல அவன் எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படிங்கறத நம்ம இங்க ஆக்சஸ் பண்ணணும். இப்ப நான் ஃபுல் கொடுத்துட்டேன்னா அவன் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிப்பான். அதே மாரி பர்ச்சேஸ் ஆர்டர்லயுமே வந்து அவன் வந்து ஃபுல்லா ஆக்சஸ் பண்ணுமா,
இல்ல வந்து எடிட்டும் பார்க்க மட்டும் முடியுமா? இல்ல வந்து அவனால பார்க்க மட்டும் முடியுமா? இல்ல எதுவுமே பண்ணக்கூடாதாங்கிறத ஆக்சஸ் குடுக்குறீங்க ஃபுல்லா. ஒரு எரர் பண்ணா அந்த எரர் வந்துகிட்டே இருக்கு. பேமெண்ட் ப்ரோஸ். யூனிக் the combination of your internet. Oh, it's unique. Loan இது காட்டுது. The combination of procurement business. யூனிக்னு சொல்லுது. அப்ப நம்ம டிஃப்ரெண்டா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதே இதுல வந்திருக்கு நேம் ஓகே, நினைக்கிறேன். ஒரே இதா கொடுக்காம பர்ச்சேஸ் செகண்ட் நெகோசியேஷன் நடக்கும். ஜஸ்ட் வியூ மட்டும் பார்ப்போம். ஒரே நிமிஷம் சார். சம்திங் எரர் நினைக்கிறேன். திரும்பவும் சார் இது என்ன சொல்லுதுன்னு யூனிக் ஆக்சஸே பண்ண விட மாட்டேங்குது. இந்த மாதிரி எரர் வந்ததில்லை. சொன்னா கொடுத்துருக்கேன். சார் ஏதோ என்ன மீனிங்னு கூட புரியல. ம், நிமிஷம். இதெல்லாம் புதுசா இருக்கு எரர்.
சார் ஆல்ரெடி சாரி சார், நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன்ல சார். அதை காமி. ஓகே ஓகே பண்ணது. சாரி. நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், அதனால வந்து அது யூனிக்னு காட்டுது. ஆ, நான் மறந்து போயிட்டேன். சரி அவங்க அவ்வளோதான் சார். ஆக்சஸ் எல்லாமே ஃபுல் தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் ரியல் டைம் ரெக்யூர்மெண்ட் எப்படி இது எப்படியோ அதை அதை பொறுத்து தான் அவங்க சொல்கிற ஆக்சஸ் தான் நம்ம கொடுக்கணும் சார். சில இதில் ப்ரொக்யூர்மெண்ட் ஏஜென்ட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் ஆர்டரில் எதுவும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ரெக்யூஷன் இது அப்ரூவல் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்தோன்னா இங்கே தான் சார் ஏஜென்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சார், நம்ம ரெக்யூஷன் கொடுக்குறாங்க இல்லையா நம்ம ஆர்கனைசேஷன்ல இருந்து, அதுக்காக வந்து ஒரு ஆட்டோ ரூல் கிரியேட் பண்றோம் சார் நம்ம. ம். இது ஆல்ரெடி இருக்கிற சீட்டில் தான் நம்மள கிரியேட் பண்ண முடியும், நம்மளால ஓனா ஒன்று கிரியேட் பண்ண முடியாது. ஓகே. ஓகேங்களா? எடிட் டூல் தான் கொடுக்க முடியும். ஆல்ரெடி உள்ளதுல எடிட் டூல் கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன் அதை, ஜஸ்ட் காட்டுறேன். ஆட்டோ ரூல்னு கொடுத்து ரூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவல் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கொடுக்குறோம். சும்மா நேம் எதனா கொடுத்துக்கலாம், நம்ம நேம் எதனா கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா, அதுக்கப்புறம் கண்டிஷன் கண்டிஷன் வந்து கண்டிஷன் என்ன கொடுக்கணும்னா, ரெக்யூஷனிங் பியூ ஈக்குவல் டு பிஸ்னஸ் யூனிட் அப்படின்னு நம்ம கொடுக்கணும் கண்டிஷன். இதுதான் சார். நமக்கு சர்ச் பண்ணணும், ரெக்யூஷனிங் பியூன்னு கொடுத்து அது வேல்யூ என்னன்னா யூஎஸ்1 அப்படிங்கிறது தான் வேல்யூ நமக்கு. ஓகேங்களா? நீங்கள் கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரன் ஆகும். அண்டு ஆட் ஆக்ஷன்னா ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன் அப்படிங்கிற போது அது டைரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் ஆகும். ஆக்ஷன்ஸ் கொடுக்குறோம் இங்கே. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம அதை சேவ் பண்ணி, சாரி இங்கேயே பண்ணணும், சேவ் பண்ணி டிப்ளாய் பண்ணணும். டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து எனபிள் பண்ணணும். ஆல்ரெடி எனபிள் இருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். சார்ஜ் சரி, இப்போ ரெக்யூஸ்டேஷன் கிரியேட் பண்ணணும், ஆனால் இங்கே பேஜ் காட்ட மாட்டேங்குது. நான் ரோல்லாம் கரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். சில இன்ஸ்டன்ஸில் அதான் சார், சில இன்ஸ்டன்ஸில் பிரச்சனையாக இருக்குது சார். இதான் சார் ஹோம் பேஜ். ஹோம் பேஜில் இங்கே வந்து பர்ச்சேஸ் ரெக்யூசேஷன் நம்ம கொடுப்போம், அது ஓகே. வந்து இதில் வர மாட்டேங்குது சார். நீங்கள் ஓகே, பாருங்க, நேரா ப்ராசஸ் பர்ச்சேஸ் ஆர்டர். ரெக்யூசேஷன். ஓகே, எனக்கு இன்னும் செட்டப்ஸ் இருக்குது சார், இன்னும் இருக்குது. இப்போ நம்ம ரெக்யூசேஷனுக்காக நம்ம அப்ரூவல் பண்ணோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து பர்ச்சேஸ்க்காக நம்ம அப்ரூவல் கொடுக்க போகிறோம். பர்ச்சேஸ் டாக்குமெண்ட் அப்ரூவல் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? கான்ஃபிகர் பர்ச்சேஸ் ஸ்டாக் வர மாட்டேங்குது. இங்கேயும் வர மாட்டேங்குது.
டைப். இது சில இன்ஸ்டன்ஸ்ல சில பிரச்சனை ஆகும். இருக்கு. பர்ச்சேசிங் டாக்குமெண்ட் அப்ரூவல். இதுவுமே நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். அதே தான் சார் இங்க. இப்போ நான் வந்து ஆட்டோ அப்படின்ட்டு மென்ஷன் பண்றேன். கண்டிஷன் ஆட் கண்டிஷன் கேட்குறேன். இங்க வந்து ஆட்ரிபியூட் என்ன கொடுக்கணும்னா ப்ரொக்யூர்மெண்ட் பியூன்னு கொடுக்கணும். அங்க வந்து அது நம்ம ரெக்யூசியேஷன் கிரியேட் பண்ண அந்த பியூவா? ஆமா இல்ல சார் யூ சொன்ன டிஃபால்ட்டா இருக்கிறது சார். விஷன் டிஃபால்ட். விஷன் ஓகே, சொன்னீங்கல்ல. ஓகே. ம், ம். விஷன் அது நம்மளா கிரியேட் பண்ணோம்னா அது இன்சென்ஸ் நிறைய பிரச்சனையா வருது சார். அதான் சார் ஒரு நல்ல ஒரு இன்சென்ஸ் இருந்தா அப்ப நம்ம எல்லா சைக்கிளையும் நம்ம போட்டு பார்க்கலாம். ஒரு சைக்கிள் போடுறதுக்குள்ளேயே முடிஞ்சிருது. அதுக்கு பார்க்க வேண்டியதா இருக்கு சார். ஓகே, ஓகே. இது எடுக்கலாம். நம்ம வந்து அங்க வந்து ரெக்யூசேஷன் பியூ கொடுத்தோம். இங்க வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பி கொடுக்குறோம். ஏன்னா நம்ம வந்து இங்க ப்ரொக்யூர்மெண்ட் பர்ச்சேஸ்க்காக ப்ரொக்யூர்மெண்ட் கொடுக்குறோம். அங்க ரெக்யூசேஷனுக்காக ரெக்யூஷன் பி கொடுக்குறோம். ப்ரொக்யூர்மெண்ட் பி ஓகேங்களா? இங்க என்ன பியூங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணலாம். யூஎஸ் ஒன். இங்க ஆட் ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபர்மேஷன் ஒன்லி ஆட்டோமேட்டிக் அப்ரூவ்ட். சேவ்னு கொடுத்துட்டு டெப்ளாய் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதை எனேபிள் பண்றோம். இதுக்கும் இன்னொன்று நம்ம கிரியேட் பண்ணி வச்சுப்போம். ஆட்டோமேட்டிக் கொடுக்கும். சேவ் அண்ட் டெப்ளாய். அண்ட் அதை எனேபிள் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இனேஷ் டேக். மேனேஜ் அக்கௌண்ட் ரூல். சார் நம்ம இப்போ டேட் இருக்குல்ல சார், டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் டெஃபினேஷன் சொல்லிட்டு ம், பர்ச்சேஸ் நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டா அதோட என்ட்ரிலாம்னு சொல்லிட்டு ம், ம், அந்த ம், அக்கௌண்ட்லாம் இருக்குல்ல சார், ம். அந்த அக்கௌண்ட் தான் சார் நம்ம இங்க வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகே. ஓகேங்களா? இந்த வரையறுங்க. அது நான் இன்னும் சொல்லிடுறேன். அது சரியா மறந்துருச்சு. உங்களுக்கு அதை காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இங்க வரேன்.
டிஃபினிஷன்ஸ் என்ன? ஓ, பர்ச்சேசிங் அக்கௌண்ட் டைப்ஸா? இதில் சொல்யூஷன் டைரெக்டாக பேபிளுக்காக கொடுத்து வச்சுருக்கேங்க, அதனால் delete பண்ணிக்கலாம். பேபிள் எதுவுமே டேட்டா, நோ டேட்டா. இதுதான் சார் அக்கௌண்ட் டைப். ஒரு நிமிஷம் இருங்க. இது டேட்டா நான் போகிறேன். அக்ரூவல் definition payable receivable payable. அப்படி பண்ணுது நிறைய error வருது. ஒரே நிமிஷம் இருங்க, நான் இது மட்டும் பார்த்துக்கிறேன். என்னப்பா பண்ற? சார் ஒரே நிமிஷம் சார். ஓகே. சரிப்பா, ஒரு வர்றாங்க, நீ போடு, நான் ஒரு 1/2 hourல கனெக்ட் பண்ணலாம். சரியா? ஓகேங்க சார், வந்துருச்சுங்க சார். பை. பாய் சார்.